கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் மார்கழி மாதம். தனுசு அப்படிங்கிறது குருவுடைய வீடு. குருவுக்கு இன்னொரு வீடு உண்டு, மீனம். ஆனாலும் தனுசு ராசியில தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. குரு தான் தெய்வம், குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிம்பாங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு இந்த தனுசு தான் 9ஆம் இடம். அதாவது குருவையும் தெய்வத்தையும் பக்தியையும் சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த மாதம் மார்கழி மாதமே பக்தி செலுத்தக்கூடிய மாதம். இறைவன் மீது பக்தி செலுத்தி அவ வேண்டியதை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஏன் அப்படின்னா இந்த தட்சணாயனம் முடிவு அடையக்கூடிய காலம். அதாவது 6 மாதம் தேவர்களுடைய இரவு பொழுது, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுடைய இரவு பொழுது தட்சணாயனம் முடிவடையக்கூடிய காலம். நம்மளுக்கெல்லாம் எப்படி விடிய காலம் அப்படிங்கிற மாதிரி இது மார்கழி மாதம். அதாவது பிரம்ம முகூர்த்த காலம், பிரம்ம முகூர்த்த மாதம்னே சொல்லலாம் மார்கழி மாதம். இறைவன் மீது பக்தி செலுத்தி நம்முடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியது, இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதாவது பார்த்தீங்கன்னா 30 நாளும் பார்த்தீங்கன்னா திருப்பாவையெல்லாம் பாடிட்டு வருவாங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் வீடு சம்பந்தமான எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதாவது வீடு கட்டுறது, வாசல் கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அதாவது ஹனுமான், அதாவது ஆஞ்சநேயர் பிறந்த நாள். அன்றைய தினம் அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக இந்த மாதம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதாவது அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடப்பவருக்கு வாழ்க்கையே சொர்க்கமாகும். வாழ்க்கையில் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையிலே செல்வ வளத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிற சிறப்பான காலம் இந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே கன்னிராசிக்காரர்கள், உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம், இளைய சகோதர ஸ்தானம். அதேமாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நமக்கு வரக்கூடிய தகவல் தொடர்பு, நமக்கு வரக்கூடிய செய்தி எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாருன்னா கமிஷன் ஏஜென்சி தொழில் இருப்பவங்களுக்கு யோகமான காலம். புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே போட்டிருந்த ஒப்பந்தத்தால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்து புதிய ஒப்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்திலே 20ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். பொதுவாக ராசிநாதன் நாளில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடங்கிறதே சுகஸ்தானம், சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்பு. ஆக மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நிம்மதியான இருக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கும், நிம்மதியான சூழ்நிலை கொடுக்கும். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி நாளில் இருக்கார் அப்படின்னா தொழில் சார்ந்த வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அதாவது வீடு, நிலம், இது சம்பந்தமான யோகம், அதன் மூலமாக தொழில் பெறக்கூடிய அமைப்பு. வாகனத்தை தொழிலாக செய்பவருக்கு மிக அற்புதமான காலம், பொன்னான காலம், பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் தொழில், 4ஆம் இடம் வாகனம். அதே போல் பார்த்திங்கன்னா தாயாருடைய அவங்க சொந்த பந்த வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானத்தை சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், அதே போல் பார்த்திங்கன்னா உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்திலே 13ஆம் தேதி வரை, பிறகு 6ஆம் இடத்துல செஞ்சரிச்சிருவார். ஆக 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் வரை யோகமான காலம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சரிக்கிறாருன்னா பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், கையிலே பணப்புழக்கம் இருக்கும், அடுத்தவங்க காசாக இருந்தாலும் தாங்கிட்ட பொருளக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்கிறது என்ன, தன்னுடைய சிந்தனை, செயல்சரம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக 5ஆம் இடத்திலே
2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் சஞ்சரிக்கிறாருன்னா தனக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை அதாவது குழந்தை பிறப்பு அல்லது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி 2ஆம் இடம் வருமானம் இல்லையா, வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சுக்கிரனாலே சுப நிகழ்ச்சி, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறனா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொலைதூர பயணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, கல்வியால் மேன்மை பெறக்கூடிய கல்வியில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 13ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் மறைகிறார். அந்த 13ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கிறதுனால வாக்கு கொடுப்பதை மற்றவங்களுக்கு இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது வாக்கு கொடுக்கறதுல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யார் எது சொன்னாலும் அப்படியே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தந்தையிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும் 13ஆம் தேதிக்கு பிறகு. அப்பொழுது மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஆண்டாள், இந்த மாதமே ஆண்டாள் வழிபாடு இல்லையா, அப்போ ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுது அது யோககானமாக மாறும் 13ஆம் தேதிக்கு பிறகும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், உடல் இச்சையை சொல்லக்கூடிய இடம். ஆக நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய இடம். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறாரே அப்படின்னா நீச்சமாகி வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக நீச்சமாயி கிரகம் வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும். உச்சமாயி கிரகம் வக்கரமானால் அது நீச்ச பலனை செய்யும். ஆக இது நீச்சமாயி வக்கரமாக இருப்பதால் உச்சமான பலன்களை செய்யும், யோகமான பலன்களை செய்யும். சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகும். அதே போல் பார்த்திங்கன்னா வாகனங்களை, அதாவது இயந்திரங்களை வச்சு தொழில் செய்பவர்களுக்கு யோகம். பூமியால் யோகம், பூமியால் யோகம், அதாவது நில இட சம்பந்தமான யோகம் கொடுக்கக்கூடிய, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அது இல்லைன்னா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. வாகனங்கள் மூலமாக அதாவது வாகனங்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அப்படின்னு அர்த்தம். அப்போ 11ல் எந்த ஒரு கிரகம் தீமை செய்யாது, நன்மை தான் செய்யும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, திடீர் தனலாபம், திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி, திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஆக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். செவ்வாய் ராஜயோக பலன்களை தர இருக்கிறார். சகோதர வழி அனுகூலங்கள், அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், இயந்திர மூலமாக அனுகூலங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள். நாம் நினைத்த காரியம், அதாவது கன்னிராசிக்காரர்கள் நினைத்த காரியம் ஒன்று இந்த மாதம் நடைபெறும். அதான் 11ல் செவ்வாய் சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா 11ல் செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு தைரியக்காரங்க செவ்வாய் இல்லையா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், வீரியம், அந்த ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மட்டும் அனுகூலமாக இல்லை, அதுவும் நீங்கள் ஆண்டாள் இல்லை மகாலட்சுமி ஆண்டாள் வழிபாடு இந்த மாதம் செய்யும் பொழுது அதுவும் யோககரமாகவே வேலை செய்யும். ஆக இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், அதாவது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம். ஆக 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் செஞ்சரிப்பது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வாகனங்களிலே ஒரு சில பழுதுகள் ஏற்பட்டு அதன் வழியாக செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது நிலம் சம்பந்தமாக கொஞ்சம் செலவு, அதாவது பத்திரப்பதிவு செய்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. முக்கியமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களிலே பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்கள். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை தர இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய் மிக மிக அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் மட்டும் 13ஆம் தேதிக்கு பிறகு 6ல் மறைவதால் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு, அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் மிகச்சிறப்பான வெற்றிகரமான மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.